அன்பின் உலகம் அன்பு நெஞ்சங்களுக்காக. இப்போதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அன்பின் உலகம் அன்பு நெஞ்சங்களுக்காக நான் உங்கள் அஞ்சலிராம். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபேஜ் பக்கோடா. கேபேஜ் பக்கோடா வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கிற ஒரு பக்கோடா. எப்போ சாப்பிட்டாலுமே ஆறி சாப்பிட்டா கூட வந்து அது வந்து க்ரன்ச்சினஸ் போகவே போகாது, அப்படியே இருக்கும். அதை வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நான் வந்து ஒரு 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் மெலிசா. அதுக்கப்புறம் நம்ம கோஸை வந்து ரொம்ப தின்னாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ கோஸ் அப்படின்னா ஒரு பாதி கோஸ் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறோம். ஸோ அதனால் வந்து நான் தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகாவை சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதில் வந்து நம்ம கடல மாவு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கப்பால் நான் வந்து 2 கப் கடல மாவு இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். இப்போ ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து காரப்பொடி சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் எவ்வளோ காரம் சேர்த்துப்பீங்களோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இவ்வளோதான். இதை இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெங்காயமும் தண்ணி கண்டென்ட் உள்ளது, கோஸுமே தண்ணி இருக்கிறது தான். அதனால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, நமக்கு கெட்டியாக தான் இருக்கணும். அப்போ தான் அந்த கிரன்ச்சினஸ் இருக்கும். தண்ணியாக ஆயிடுச்சு அப்படின்னா அது சாஃப்ட் ஆகிடும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணிக்கணும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து ஊற்று போடும்போது இப்படி இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கெட்டியாக நம்ம கையிலேயே பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருந்தால் தான் அது வந்து கிரன்ச்சியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது வந்துட்டு நமக்கு கொலஸ்ட்ரால் வந்து அந்தளவுக்கு இதாகாது. அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம ஸ்கின்னெல்லாம் வந்து ஷைனிங் ஆகும். ஸோ நாங்கள் தேங்காய் எண்ணெய் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி நாங்கள் தேங்காய் எண்ணெயில் தான் இந்த பக்கோடா செய்ய போகிறோம். இப்போ தேங்காய் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம வந்து பக்கோடா போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். போடும்போது பார்த்திங்கன்னா தெரியும், இப்படி நம்ம கையோடு ஒட்டிகிட்டு இருக்கணும். இந்த மாதிரி எட்டக்க நம்ம வந்து கிள்ளி போட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸில் வந்து நம்ம பக்கோடா ரெடி ஆகிடும். போட்டதும் பெரட்டி விடாதீங்க. ஒரு நிமிஷம் வந்து அதை வந்து வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 நிமிஷம் ஆகிட்டு இப்போ நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். கலர் பார்த்தீங்கனாலே தெரியும், பார்த்தீங்களா? அவ்வளோதான். இது இந்த சைடு வந்து ஒரு நிமிஷம் வேகட்டும். வெந்துடுச்சுன்னா நம்ம கேபேஜ் பக்கோடா ரெடி ஆகிடும். பொதுவாகவே பக்கோடானுங்கிறப்போ வந்து அரிசி மாவு சேர்ப்பாங்க. அரிசி மாவு சேர்த்தா வந்து அது அழுத்தமாக இருக்கும். சூடாக சாப்பிடும்போது மட்டும்தான் அந்த கிரன்ச்சினஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஆறி போயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் சாப்பிடவே முடியாது, அந்தளவுக்கு ரப்பரியாகிடும். அதே வந்து இப்போ நம்ம அரிசி மாவு சேர்க்கலை, ஆனாலும் கேபேஜ் பக்கோடாங்கிறதுனால எண்ணெய் குடிக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எண்ணெயும் குடிக்காது. இந்த கிரன்ச்சினஸ் எப்போதுமே இருக்கும். ஆறி சாப்பிட்டா கூட நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அவ்வளோதான், நம்ம கேபேஜ் பக்கோடா ரெடி ஆகிட்டு. கலர் பார்த்தீங்களா எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை பிளேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கேபேஜ் பக்கோடா ரெடி ஆகிட்டு. பார்க்கவே எப்படி இருக்குது பார்த்தீங்களா, மொறுன்ட்டு. இப்போ அதை சவுண்டை கேட்டு பாருங்களேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி நம்ம கையில் பார்த்தீங்கனாலும் எண்ணெயுமே இருக்காது பாருங்கள். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியானது. ஒரு டோட்டலாகவே ஒரு 15 மினிட்ஸ் போதும், நம்ம பக்கோடா ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான டேஸ்டியான ரெசிபியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. எப்போதும் எங்கள் கூட இணைந்திருங்கள்.